கோவை மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண விழாக்கள் நடைபெற இருப்பதை முன்னிட்டு அந்த 2 நாட்களில் மலைக்கு வாகனங்களில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. முருகனின் 7ஆம் படை வீடாக போற்றப்படும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக இவ்வாண்டு அக்டோபர் 27 திங்களன்று சூரசம்ஹாரம் மற்றும் அக்டோபர் 28 செவ்வாய் அன்று திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. இந்த புனித நிகழ்வுகள் நடைபெறும் 2 நாட்களில் மலைக்கோவிலுக்கு 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் மலைப்படிகள் வழியாக அல்லது திருக்கோவில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேருந்துகளில் மலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதை பற்றி செய்திக்குறிப்பில் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் துணை ஆணையரும் செயல் அலுவலருமான செந்தில்குமார், சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற போக்குவரத்து ஒழுங்கை பேணும் வகையில் வாகன நுழைவை தற்காலிகமாக தடை செய்துள்ளோம். பக்தர்கள் கோவில் பேருந்துகள் வழியாக எளிதில் தரிசனம் செய்யலாம் என தெரிவித்துள்ளார். மலைக்கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரால் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகின்றன.